அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியின் அந்த பரீட்சைக்கு மையமாக கொண்டு நடப்படுகின்ற அந்த கடந்த கால பரீட்சை வினாத்தாட்களை மீட்டு பார்க்குற அந்த வரிசையில் கடைசியாக நான் ஒரு பேப்பரில் 30 கேள்விகள் வரையும் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இலக்கண கேள்வி உட்பட 30 கேள்விகள் வரையும் என்ன செய்கிறாண்டா விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது. இன்றைக்கு 31வது கேள்வியில் இருந்து 31, 32, 33 என்ற அந்த 40வது கேள்வி வரையும் என்ன செய்கிறோம்டா இன்றைய வகுப்பில் நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். 38 இருந்து 40வது கேள்வி வரையாகவும் நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். 31வது கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி. ரவி விபத்துக்குள்ளான வாகனத்திற்கு டேஷ் செய்திருந்தான். ரவி விபத்துக்குள்ளான தன்னுடைய வாகனத்திற்கு டேஷ் செய்துள்ளான் என்றால் செய்திருந்தான் என்றால் அதில் வர வேண்டியது என்னவாயிருக்கும் என்றால் காப்புறுதி என்பது என்னவாயிருக்கும் என்றால் அதற்குரிய விளக்கமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு சொத்துக்கோ அல்லது ஒரு மோட்டார் வாகனத்திற்கோ நாங்கள் செய்கிற அந்த விடயத்தை சொல்கிறது காப்புறுதி என்று சொல்லப்படும். அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் காப்புறுதி செய்திருந்தான். ஏனென்றால் விபத்துக்குள்ளான வாகனம் என்றால் அது விபத்தில் இருந்தால் அந்த விபத்திலே ஏதாவது ஒரு சேதங்கள் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அந்த ஏற்படுத்தப்பட்ட சேதங்களை அந்த குறிப்பிட்ட நிறுவனம் பொறுப்பேற்று அந்த நிறுவனத்தால் அந்த வாகனத்திற்கு ஒரு காப்புறுதி உண்டு, இன்சூரன்ஸ் ஒன்று என்ன செய்யப்படும் என்றால் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு சரியான விடை காப்புறுதி என்பது மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். ஊழல் தொடர்பாக லஞ்ச ஊழல் டேஷ் விசாரணையை முடுக்கிவிட்டது. அதை இதுக்கு வர வேண்டிய விடை லஞ்ச ஊழல் தொடர்பாக ஆணைக்குழு என்பது மிகச் சரியான விடையாக இருக்கும். என்ன குழு என்றால் ஆணைக்குழு என்றது மிகவும் என்னவாக இருக்கும் என்றால் காப்புறுதி என்பது இதற்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்தது ஊழல் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை முடக்கிவிட்டது. ஆணைக்குழு என்பது அதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடையாக இருக்கும். எமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல நிறுவனங்கள் டேஷ் செய்தனண்டா முதலீடு செய்வதற்கு என்ன செய்யண்டா முன் வந்துள்ளன. அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்காக பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு முன்வந்தன. கண்ணன் கண்காட்சியை பார்வையிடுவதற்கு டேஷ் பெறுவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினார். அதுக்கு சரியான விடை அந்த கண்காட்சியை பார்வதற்கண்டால் அதுக்கு வர வேண்டியது என்னவாயிருக்கும் என்றால் நுழைவுச் சீட்டை அவன் பெறுவதற்கு பலவிதமான சிரமங்களை என்ன செய்யறாண்டா எதிர்நோக்கியிருந்தான். நுழைவுச் சீட்டு என்பது அந்த நுழைவுச் சீட்டை வச்சு கொண்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட கண்காட்சியை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அந்த பருவச்சீட்டு என்பது அதாவது பருவகால சீட்டண்டு இந்த பஸ்ஸில் போய் வாராக்களுக்கு கொடுக்கப்படுறது அந்த என்னென்றால் ஒரு பருவகால சீட்டுனா ஒரு சீசன் டிக்கெட் என்று சொல்லப்படும். அடுத்தது உறுதிச்சீட்டண்டா ஒன்றை பெற்றுக்கொண்டதற்காக
உறுதியாக எங்களுக்கு கிடைக்கிற சீட்டு உறுதிச்சீட்டு. பற்றுச்சீட்டு என்பது என்னவாக இருக்கும் என்றால், ஒரு கோயிலில் நாங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு காசு கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த பெற்றுக்கொண்டதுக்கு அதிபதியாக அந்த ஆலயத்தினுடைய பொருளாளர் எங்களுக்கு தாரது என்னவாக இருக்கும் என்றால் பற்றுச்சீட்டாக கருதப்படும். இதுவெல்லாம் என்ன செய்வோம் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயமாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கோ. வாக்கியங்களின் முற்போதிக்கு பொருத்தமான முடிக்கும் பகுதியை தெரிவு செய்க. அரசாங்கம் இதுவரை காலமும் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனித்தனியான அறிக்கைகளை வெளியிட்டு வந்தது மிகவும் சரியானபடியாக இருக்கும். விலங்குகளோடும் பறவைகளோடும் சேர்ந்து வேடன் தானும் காட்டு வளத்தை என்ன செய்தான்டா பாதுகாத்தான் என்றது சரியாக இருக்கும். 36க்கு 2வது விடை சரியாக இருக்கும். விலங்குகளோடும் பறவைகளோடும் சேர்ந்து வேடன் தானும் காட்டு வளத்தை என்ன செய்தான்டா பாதுகாத்தான். காட்டு வளத்தை என்ன செய்கிறான் என்றால் பாதுகாத்திருக்கிறான். அடுத்தது ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு கீழே தரப்பட்டுள்ள கேள்விகளுக்கு நாங்கள் விடையெழுதி கொள்ள வேண்டும். இதை தமிழில் என்னென்று சொல்லப்படும் என்றால் கிரகித்தல் என்று நாங்கள் சொல்லுவோம். தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. வண்ணக்கலாபமயில் பண்ணிய கூத்தை அங்கு வெண்முத்து மல்லிகை கண்டு சிரித்தன. வண்ணக்கலாபமயில் பண்ணிய அந்த கூத்தை அங்கு வெண்முத்து மல்லிகை கண்டு சிரித்தனன். மேல் முத்தை வான் சொரிந்தான், வெண்முத்தணிந்தாள், அவள் மேனி சிரித்தாள், இதை கண் உண்ண கருத்தில் இன்பக் கடல் வந்து பாய்ந்ததடி. அதாவது வண்ணக்கலாபமயில் பண்ணிய அந்த கூத்துக்களை வெண்முத்து மல்லிகை கண்டு சிரித்தாள். வெண்முத்து அந்த மல்லிகை கண்டு சிரித்தாளாம். மேல் முத்தை வான் சொரிந்தான் என்றால் நட்சத்திரங்களில் வானத்திலே நட்சத்திரங்கள் சொரிந்திருக்கிறது. வெண்முத்து அணிந்தாள், அவள் மேனி சிரித்தாள், இதை கண் உண்ண கருத்தில் இன்ப கடல் வந்து பாய்ந்ததடி. இப்பாடலின் ஊடாக கவிஞர் வெளிப்படுத்த விளைந்தது இயற்கை நிகழ்வுகளால் ஒரு இன்பம் ஏற்படுறது. இயற்கை நிகழ்வுகளால் ஒரு இன்பம் ஏற்படுத்தப்படுவது. இயற்கை நிகழ்வுகளால் ஒரு இன்பம் ஏற்படுத்தப்படுவது. மேல்முத்தை வான் சொரிந்தான் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுவது வானத்திலே நட்சத்திரங்கள் தோன்றுதல். வானத்திலே நட்சத்திரங்கள் தோன்றுதல் என்ற ஒரு விடயம் இந்த கேள்விக்குரிய விடயமாக இருக்கும். கருத்தில் இன்ப கடல் வைந்து பாய்ந்ததடி என்பதனூடாக வெளிப்படுத்தும் பொதுத்தன்மை எல்லை இல்லாது என்ற விடயம் மிகச் சரியாக இருக்கும். அப்போ முதலாவது கேள்வி 37வது கேள்விக்கு 3வது விடை மேல்முத்தை வான் சொரிந்தான் என்றால் வானத்திலே நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தோன்றிக் கொண்டிருக்குது. கருத்தில் இன்பக் கடல் வந்து பாய்ந்திடுதே என்பதனூடாக வெளிப்படுத்தப்படும் பொதுத்தன்மை எல்லை இல்லாது என்ற அந்த விடயம் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து கீழே சில வாக்கியங்கள் காணப்படுகின்றன. அந்த வாக்கியங்களை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அந்த இதுக்குரிய வைப்பு முறையை தெரிவு செய்க. கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கு காணப்படுகின்றன. ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அந்த பந்திக்குரிய வைப்பு முறையை தெரிவு செய்க. மக்களின் வாழ்க்கையானது
ஐவக நில அடிப்பில் போக்கப்பட்டிருந்தன. அந்த ஆதாரங்களின் மூலமாக மக்களின் வாழ்க்கை முறைகள் அறிய முடிகிறது. இச்சங்க காலம் பற்றி அறிவதற்கு பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. பிற்கால மக்களின் வாழ்க்கை முறைக்கும் அதுவே அடிப்படையாக அமைந்தது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலமே முதலாவது காலகட்டம் என குறிப்பிடப்படுகிறது. தமிழ் இலக்கிய வரலாறு சங்காலம் முதலாவது காலகட்டம் என கூறப்படுகின்றது. இச்சங்காலம் பற்றி அறிவதற்கு பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அந்த ஆதாரங்கள் மூலமாக மக்களின் வாழ்க்கை முறைகளை அறிய முடிகின்றது. மக்களின் வாழ்க்கையானது ஐவக நில அடிப்பில் போக்கப்பட்டிருந்தன. பிற்கால மக்களின் வாழ்க்கை முறைக்கு அதுவே அடிப்படையாக அமைந்தது. 40வது கேள்விக்கு 4வது விடை மிகச் சரியான ஒரு விடையாக என்ன செய்யுமென்றா காணப்படும். 4வது விடை மிகச் சரியான ஒரு விடையாக இருக்கும். 4வது விடை மிகச் சரியான ஒரு விடையாக அமைந்திருக்கும். பகுதி ஒன்றை பொறுத்தவரை மாணவர்கள் என்ன செய்யணுமென்றால் கொஞ்சம் கேள்விகளை தெளிவாக அவதானத்துடன் வாசித்து அதிலே வருகின்ற கேள்விகளுக்கு விடையை அளிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதாவது பகுதி ஒன்றில் 21 தொடக்கம் 30 வரையான கேள்விகள் என்னவாக இருக்கும் என்றால் இலக்கண கேள்விகளாக இருக்கும். அந்த இலக்கண கேள்விகளுக்கு சரியான விடயத்தை நாங்கள் என்ன செய்வோம்டா சரியான விடையை அளிக்க வேண்டும். சரியான விடையை அளிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு உயர்ந்தளவான புள்ளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிலைகள் இருக்கின்றது. சரிதான். வேக பகுதி ஒன்றின் விடயம் எல்லாமே சரியாக இருக்கிறது. 40 கேள்வியும் முடிஞ்சது. இனி செகண்ட் பார்ட்டின் விடயம். செகண்ட் பார்ட் எத்தனை புள்ளி கண்டால், அதாவது செகண்ட் பார்ட் எத்தனை புள்ளிக்குரிய விடயமாக இருக்க வேண்டால் 80 புள்ளிக்குரிய விடயம். எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. விடைகளை தெளிவான கையெழுத்தில் எழுதுக. இவ்வினாத்தாளுக்குரிய புள்ளிகள் 80 ஆகும். செகண்ட் பார்ட் 80 புள்ளிகளுக்கு வருகின்ற ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கும். முதல் 10 கேள்விக்கும் ஒரு ஒழுங்கான முறையில் நாங்கள் விடைய கொடுக்க வேண்டும். முதலாவது கேள்வி எப்பவுமே என்ன வரும் என்றால் ஒரு பாடல் ஒன்றை தந்துவிட்டு ஒரு பாடல் வரியை தந்துட்டு அந்த பாடல் வரியினை சந்தி பிரித்து எழுதுகின்ற விடயம்தான் முதலாவது கேள்வியாக இருக்கும். ஒரு பாடல் வரியை பொருத்தமான முறையில் சந்தி பிரித்து எழுதுவது என்பது முதலாவது விடயமாக இருக்கும். பின்வரும் தொடரை சந்தி பிரித்து எழுதுக என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதில் பார்த்தீங்கள் என்றால் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியில் அரிச்சந்திர புராணத்தில் வார ஒரு பாடல் வரி ஒன்றுதான் இதில் உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. பதி இளந்தனம் பாலனை இளந்தனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் வரி. பதி இளந்தனம் பாலனை இளந்தனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் வரி என்ன செய்யறா வந்திருக்கு. பதி இளந்தனம் பாலனை இளந்தனம். இதை பிரிக்க எப்படி வருமென்றால் பதி பதி இளந்தனம் பாலனை இளந்தனம் என்று வரும். இப்படி இந்த பாடல் வரியை நாங்கள் என்ன செய்வோம்டா பிரிக்க வேணும். பதி இளந்தனம் பாலனை இளந்தனம் என்று முதலாவது கேள்வி ஒரு பாடலை சந்தி விரிக்க சொல்லி தந்தால் இப்படி நாங்கள் என்ன செய்வோம்டா சக போட்டு பிரித்தெழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது
நேற்று கடைக்கு போன சமயம் அவன் கலாவிடம் விசாரித்தான். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்ற எழுவாய் பயனிலை என்பவற்றை குறிப்பிடுக. இந்த வாக்கியத்தில் வார எழுவாய், அந்த வாக்கியத்தில் வார பயனிலை என்பவற்றை குறிப்பிடுக. நேற்று கடைக்கு போன சமயம் அவன் கலாவிடம் விசாரித்தான். விசாரித்தான் என்பது பயனிலை. யார் விசாரித்தான் என்றால் அவன். யாரை விசாரித்தான் என்றால் கலாவிடம் விசாரித்தான். இதில் வார அவன் என்பது எழுவாயாக இருக்கின்ற அதே வேளை விசாரித்தான் என்பது பயனிலையாக இருக்கிறது. அவன் என்பது எழுவாயாக இருக்கிற அதே வேளை விசாரித்தான் என்பது அந்த வாக்கியத்தினுடைய பயனிலையாக இருக்கும். பின்வரும் பேச்சு வழக்கு தொடரை எழுத்து வழக்கில் தருக. பக்கத்து வீட்டம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தனான். பக்கத்து வீட்டம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தனான். பக்கத்து வீட்டு அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தேன் என்று வரும். பக்கத்து வீட்டு அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தேன் இப்படி வரும். பக்கத்து வீட்டு அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தேன். அடுத்த பின்வரும் வாக்கியத்திற்கு பொருத்தமான நிறுத்தற் குறியீடை இட்டு அதனை எழுதுகின்றதற்கு பெண்டிர் தமை உடையீர் பெண்பாவம் அன்றோ பெரிய வசை கொள்வீரோ. பெண்டிர் தமை உடையீர் என்பதற்கு பக்கத்தில் ஒரு வியப்பிசை குறியீடு, பெண்பாவம் அன்றோ என்பதற்கு பக்கத்தில் வினாக்குறி, பெரிய வசை கொள்வீரோ என்பதற்கு பக்கத்தில் என்ன வருமெண்டா சட்டமேற்கோக்குறி முடியும். பெண்டிரில் இருந்து இதுவரையும் சட்டமேற்கோற்குறி வரும். தமை உடையீர் என்பது தமை உடையீர் என்பதற்கு பக்கத்தில் வியப்பிசை குறியீடு, பெண்பாவம் அன்றோ என்பதற்கு பக்கத்தில் வினாக்குறி, பெரிய வசை கொள்வீரோ என்பதில் இரட்டை மேற்கோட்குறி முன்னுக்கிருந்து இறுதி வரையும் இரட்டை மேற்கோட்குறி வர வேண்டும். கல்லென்ற சொல்லை பேராகவும் வினையாகவும் வருமாறு தனித்தனி வாக்கியத்தில் எழுதுக. கல்லென்ற சொல்லை பேராகவும் வினையாகவும் வருமாறு தனித்தனி வாக்கியத்தில் எழுதுகின்றது. கல் என்பது பேராக கல்லை குறிக்கும். வினையாக கற்றான் என்பதென்ற பகுதி கல். ஆனண்டா கற்றான் என்று வரும், பெண்ணண்டா என்னென்று வருமெண்டா கற்றாள் என்று வரும். இப்படி வந்தால் இதை சொல்லுவோம் பேராகவும் வினையாகவும் வரக்கூடிய சில சொற்கள் இருக்குது. கல்லண்டு இருக்குது, அடியண்டது இருக்குது, சோதி என்றது இருக்குது, வளையண்டது இருக்குது, அலையண்டு இருக்குது. அலையண்டு இவ்வாறு தமிழில் பேராகவும் வினையாகவும் வரக்கூடிய சொற்கள் என்ன செய்யறா காணப்படுகிறது. பின்வரும் வாக்கியத்தை பொருள் மயக்க நீக்கி எழுதுக. பழைய பாடசாலை கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டன. பழைய பாடசாலை என்பது ஒரு மயக்கம். பாடசாலை பழைய கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டன. பாடசாலையின் பழைய கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டன. பாடசாலையினுடைய கட்டடங்கள் பழைய கட்டடங்கள் தான் என்ன செய்யப்பட்டா புனரமைக்கப்பட்டன என்று வரும். பாடசாலையின் பழைய கட்டடங்கள் என்ன செய்யண்டா புனரமைக்கப்பட்டன. அடுத்த கேள்வி, சீதமணி நெடுவான குளத்திடை வெண்ணிலாவை. சீதமதி நெடுவான குளத்திடை வெண்ணிலாவை. இங்கு பயின்று வந்துள்ள அணி உருவகணி. என்ன மாதிரி என்றால் குளத்தை வானமாக உருவாக்கிறார். வானக்குளம் என்பது என்னவாயிருக்கென்றால் உருவகமாக இருக்குது. வானத்தை குளமாக, அதாவது சீதமணி நெடு வான குளத்திடை வெண்ணிலாவை, வானத்தை குளமாக உருவகிக்கப்படுகிறது. 8வது கேள்வி, மாணவர்கள் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு சீருடை உடன் வருக தர வேண்டும். 1வது வாக்கியம். மரதன் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்வதற்கு மருத்துவ சான்றிதழ் அவசியமாக. 2வது வாக்கியம். இதில் அறிவித்தலாகவும் அறிவுறுத்தலாகவும்
அமைந்த வாக்கியம் இது. இதில் ஆனா வாக்கியம் என்னவா கொண்டா அறிவுறுத்தல். மாணவர்கள் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு சீருடையுடன் வருகை தர வேண்டும் என்பது அறிவுறுத்தல். மரதன் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்வதற்கு மருத்துவ சான்றிதழ் அவசியமாகும் என்பது அறிவித்தல். அதாவது இதை செய்யாது என்று சொல்கிறது அறிவுறுத்தல். கட்டாயம் நாங்கள் அதை பின்பற்றவா வேணும் என்று சொல்கிறது என்னவாக கொண்ட அறிவித்தலாக இருக்கும். மாணவர்கள் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு சீருடன் வருகை தர வேண்டும் என்பது அறிவுறுத்தல். மரதன் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்வதற்கு மருத்துவ சான்றிதழ் அவசியமாகும் என்பது அறிவித்தலாக இருக்கும். அரிசியோடு மண் கலந்திருக்கின்றது. இங்கு ஓடு என்ற உருவு உணர்த்துகின்ற பொருள் என்னவாக இருக்கும் என்றால் கலப்புறு பொருளாக இருக்கும். மூன்றாம் வேற்றுமைன்ற கலப்புறு பொருள். கண்ணன் கொழும்புக்கு போயிருந்தான், இருப்பினும் அவன் வீடு திரும்பவில்லை. கண்ணன் கொழும்புக்கு போயிருந்தான், இருப்பினும் அவன் வீடு திரும்பவில்லை. இங்கு இடம்பெற்ற மாற்றுப்பேர் அவன் என்பது ஒரு மாற்றுப்பேர். தன்மை, முன்னிலை, படற்கை என்ற மூன்று பெயர்களும் மாற்றுப்பேராக கருதப்படும். தன்மை, முன்னிலை, படற்கை என்று சொல்லப்படுகின்ற மூன்று பெயர்களையும் தமிழில் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் மாற்று பெயர்கள் என்று சொல்லலாம். தன்மை பேர், முன்னிலை பேர், படற்கை பேர் மூன்றும் தமிழில் என்ன பெயராக கருதப்படும் என்றால் மாற்று பெயர்கள் என்ற வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடங்கிறது. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பெயர் சொல் வகைப்பாடு மாற்று பெயர். அதாவது தன்மை பெயராக இருக்கலாம், முன்னிலை பெயராக இருக்கலாம், படற்கை பெயர் மூன்றும் என்ன பெயராக கருதப்படும் என்றால் மாற்று பெயர் என்ற வகைப்பாட்டுக்களை வருகிறது. அடுத்தது 2வது கேள்வி. கட்டுரை எழுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயத்தை அடிப்படையாக கொண்ட கேள்வி. 4 தலைப்பு வரும். அதில் எங்களுக்கு எந்த தலைப்பில் எழுத முடியுமோ அந்த தலைப்பில் நாங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். 1வது விளக்க கட்டுரை, 2வது மேடை பேச்சு, 3வது உரையாடல், 4வது சிறுகதை. இதுதான் ஒரு அமைப்பு. பின்வருவனவற்றுள் ஒன்றை தெரிவு செய்து ஏறத்தாழ 250 சொற்கள் அமையுமாறு எழுதுக. தெரிவு செய்த விடயத்திற்கு பொருத்தமான தலையங்கமிடுக. பண்டைய காலத்தில் வீதிகள் அபிவிருத்தி அடைந்திராத போதும் வீதி விபத்துக்கள் குறைந்த நிலையில் நிகழ்ந்தன. பண்டைய காலத்திலே வீதிகள் அபிவிருத்தி அடைந்திராத போதும் வீதி விபத்துக்கள் குறைந்த நிலையில் இருந்தன. எனினும் தற்காலத்தில் வீதிகள் புனரமைக்கப்பட்டு உயர்தரமாக்கப்பட்ட நிலையில் நாளாந்தம் அதிகளவான வீதி விபத்துக்கள் ஏற்பட்ட வண்ணமே உள்ளது. இதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு ஒரு விளக்க கட்டுரை. விளக்க கட்டுரை என்ன மாதிரி என்றால், அதாவது நாங்கள் காரண காரிய தொடர்பின் அடிப்படையில் விளக்கத்தை கொடுத்து எழுத வேண்டிய கட்டுரை என்னவாக இருக்கும் என்றால் விளக்க கட்டுரை. காரண காரிய தொடர்பின் அடிப்படையில் போதுமான விளக்கத்தை கொடுத்து நாங்கள் எழுதி முடிக்க வேண்டிய கட்டுரை என்னவாக இருக்கும் என்றால் விளக்க கட்டுரை. கட்டுரை எழுதுகின்ற பொழுது 3 பிரதான உறுப்புகள் அனுசரிக்கப்பட வேண்டும். முகவுரை, அடுத்தது உடல், அடுத்தது முடிவுரை என்று சொல்லப்படுகின்ற 3 பிரதான உறுப்புகளை அனுசரித்துத்தான் நாங்கள் கட்டுரையை எழுத வேண்டும். பண்டைய காலத்துகள் வீதிகள் என்ன செய்யறால் அவளை அபிவிருத்தி அடைந்திராத போதும் வீதி விபத்துக்கள் குறைஞ்ச நிலையில் இருந்தன. ஆனால் இன்றைய காலத்தில் வீதிகள் எல்லாம் உயர்தரமாக்கப்பட்டு நல்லபடியாக செப்பனிடப்பட்டிருக்குது. ஆனாலும் வீதி விபத்துக்கள் குறைந்த பாடு இல்லை. எனவே இதை அடிப்படையாக கொண்டு ஒரு விளக்க கட்டுரைண்டால் முதலாவது தலையங்கம் போட வேண்டும். தலையங்கம் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவோம், அல்லது வீதி விபத்துக்களை ஒழிப்போம், அல்லது வீதி விபத்துக்களை தவிர்த்து உயிரிழப்பை தவிர்ப்போம் என்று ஏதோ எழுதுகின்ற விடயத்துக்கு தகுந்தபடியாக
உங்களுடைய அமைப்பு வரலாம். வீதிவத்துக்கான காரணங்களை நீங்கள் பார்க்குற பொழுது, ஒன்று போக்குவரத்து விதிகளை சாரதிகளும் பாதசாரிகளும் கடைப்பிடிக்காமை உண்டு. அடுத்தது அதிகளவான வாகன பெருக்கம். மக்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிற அதேவேளை வாகனங்களின் எண்ணிக்கையும் என்ன செய்யறால் அதிகரிச்சிருக்குது. சனத்தொகை பெருக்கம், பராமரிப்பற்ற வாகன பயன்பாடு, வீதிகளின் தன்மை, மது போதையில் வாகனத்தை செலுத்துதல், கைத்தொலைபேசி பாவனை, சாரதி அனுமதியின்றி பயிற்சி என்று என்ன செய்யறாண்டால் ஆக்களுக்கு என்ன செய்யறாண்டா அப்போது லைசன்ஸை கொடுக்குறது. உதாரணத்துக்கு பொருத்தமான சாரதி அனுமதி பத்திரம் இல்லாது அவர்கள் என்ன செய்கிறாண்டால் வாகனங்களை செலுத்தி அதிகளவான விபத்துக்களுக்கு என்ன செய்கிறாண்டால் ஆட்களை உட்செலுத்துறது. விபத்துக்களால் உயிரிழப்புக்கள் அதிகளவான உயிரிழப்புக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிலை காணப்படுகிறது. நாங்கள் வீதி விபத்துக்களால் ஏற்படுத்தப்படும் பாதிப்புகள் என்றால் உயிரிழப்புக்கள், சொத்துக்கள் அழிவடைதல் இருக்கும். உயிரிழப்பு, சொத்திழப்புகள் ஏற்படுத்தப்படும். தொழில் இழப்புக்கள், அதாவது அங்கங்கள் இல்லாத அங்கவீன குறைபாடு, போக்குவரத்து சீர்குலைவு, அதாவது போக்குவரத்து சீர்குலைவு. இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடக்கின்றால், எப்பவும் வீதிகளில் போக்குவரத்து போலீஸார் இயன்ற வரையில் கடமையில் இருக்க வேண்டும். மது போதையில் வாகனம் செலுத்துகின்ற ஆட்களுக்கு இயன்ற வரை அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை முற்றாக நீக்குதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என்ன செய்ய வேண்டாம் அதை நீக்கிக் கொள்வது. அதேவேளை அதிகளவான வேகத்தில் வாகனத்தை செலுத்துகின்ற அந்த சாரதிகளுக்கும் பொருத்தமான தண்டனைகளை அல்லது அறிவுறுத்தல்களை வழங்கி அந்த வீதி விபத்துக்களில் இருந்து குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறது. அதேவேளை போலீஸார் கையூட்டு பெறுவதை தவிர்த்து கொள்ள, விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றாலும் பிற தங்களுக்கு சார்பான ஆளென்று சொல்லி அவர்கள்ட்ட இருந்து கையூட்டை பெற்று அந்த வழக்குகளில் என்ன செய்கிறாண்டா அவ்வாறான செயற்பாடுகளில் நீதித்துறையினர் ஈடுபடுவதும் ஒரு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. அதேவேளை எப்போவுமே சாரதி அனுமதி பத்திரம் பெற்ற ஆட்கள் மட்டும் வாகனங்களை செலுத்த வேண்டும். மற்றவர்கள் வாகனங்களில் என்ன செய்ய வேண்டாம், அனுமதி பத்திரம் இல்லாது வாகனத்தை செலுத்த முற்படக்கூடாது. அப்படி முற்படுகின்ற பொழுது அது தீய பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதேவேளை 18 வயதுக்கு குறைஞ்ச மாணவர்களை மோட்டார் சைக்கிள் என்ன செய்ய ஓடுவதற்கு அவர்கள் விரும்புவதோ அல்லது வாகனங்களை தனியாக செலுத்துவதற்கோ அவர்களை அனுமதிக்கக்கூடாது. அவ்வாறு விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய விருப்பங்களுக்கு இடம் அளிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு வயது குறைந்தபடியால் வாகனங்களை அதிவிரைவாக செலுத்தி என்ன செய்ய விபத்துக்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிலைகள் அதிகம் காணப்படுகிறது. அதேவேளை எப்போவுமே அதிகமாக வாகனத்தை வேகமாக செலுத்துகிறாக்களுக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை இந்த மணலை ஏற்றிக்கொண்டு செல்லுகின்ற வாகனங்கள் பெரும்பாலும் பகற்பொழுதிலே தங்களுடைய போக்குவரத்தை தொடராது இரவு நேரத்தில் ஆட்கள் குறைந்த வேளைகளில் அந்த வாகனங்களை செலுத்துவது கொஞ்சம் வீதி விபத்தை குறைப்பதற்கான ஒரு உசிதமான ஒரு வழியாக இருக்கும். சன நெருக்கமுள்ள நேரங்களில் அந்த வீதிகளில் அந்த வாகனங்கள் செல்லிக்க விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் ஆட்கள் குறைவான அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த வாகனங்களை செலுத்துவதற்கான வாய்ப்பு நிலைகளை என்ன செய்யலாண்டால் அள்ளி வழங்கலாம். இவ்வாறான தன்மைகளை அடிப்படையாக கொண்டு இந்த கட்டுரையை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கு. அடுத்தது பார்த்தீங்களென்றால் மேடை பேச்சு. இன்றைய காலத்தில் பெண்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர்.
பெண்கள் வீட்டுக்கு இருந்த காலம் போய் விண்ணையும் தாண்டி மிளிர்கின்றனர். வீட்டுக்கு இருந்த காலம் போய் விண்ணையும் தாண்டி மிளிர்கின்றனர் என்று என்று போதும் என்றும் என்ற போதும் இன்று பெண்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்கின்றனர். இன்றைய காலத்தில் பெண்கள் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தி வருகின்றனர். பெண்கள் வீட்டுக்கு எழுந்த காலம் போய் விண்ணையும் தாண்டி மிளிர்கின்றனர் என்ற போதும் இன்றும் பெண்கள் பல்வேறு சவால்களை முகம் கொடுத்து வாழ்கின்றனர். இவ்வாறான விடயங்களை வலியுறுத்தி மகளிர் தினத்திலே நிகழ்த்துகின்ற ஒரு மேடை பேச்சு. மேடை பேச்சொன்றை நீங்கள் செய்ய போகிறோங்க என்றால் அதில் முதலாவது அவை வணக்கம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் மற்ற ஆட்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய விதமாக உங்களுடைய அந்த நகர்வு இருக்க வேண்டும். இலக்கிய ஆதாரங்கள் அல்லது உதாரணங்கள், எடுத்துக்காட்டுக்கள் என்பவற்றை சொல்லித்தான் நீங்கள் விளக்க வேண்டும். சும்மா எடுத்தோன்னே மேடை பேச்சுக்கான விடயத்தை என்ன செய்ய முடியாதுண்டா சொல்ல முடியாது. அதாவது அந்த மேடை பேச்சு இலக்கிய ஆதாரங்கள் அல்லது எடுத்துக்காட்டுக்கள் என்பவற்றை குறிப்பிட்டு அந்த மேடை பேச்சை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எழுதுவதற்கு முயற்சித்து கொள்ள வேண்டும். அப்படி எழுதுகின்ற பொழுதுதான் என்ன செய்யறால் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேடை பேச்சில் முதலாவது அவையில் உள்ள ஆட்களுக்கு நாங்கள் ஒரு அவை வணக்கம் என்று சொல்ல வேண்டும். அதேவேளை நான் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறேன் என்றதை முதலாவது அங்கே குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். இது ரெண்டும் கட்டாயம். அதேவேளை பெண்கள் நிகழ்த்தி இருக்கின்ற சாதனைகள், கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற துறைகள், விண்வெளி பயணங்கள் மற்றும் கள ஆய்வுகள், உயர் பதவிகள், உயர்ந்த பதவிகளில் அரச பதவிகள்லையும் தனியார் துறைகளிலும் பெண்கள் காணப்படுதல், பெண்ணுங்கள் எதிர்நோக்கும் சவால்கள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல், கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள குடும்ப வன்முறைகள், ஆணாதிக்க சிந்தனைகள், அடுத்தது அதிகரித்த வேலை சுமை, சம அந்தஸ்து வழங்கப்படாமை, இவ்வாறான தன்மைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த விடயத்தை தெளிவான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். பெண்களுக்கு தங்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கு பூரணமாக வழங்கி அவர்களும் இந்த நாட்டினுடைய ஒரு எதிர்காலத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு பங்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதுமே நாங்கள் உரிமைகளை வழங்குகின்ற பொழுதுதான் அவர்களுடைய அந்த ஆற்றல், அந்த திறமை என்பன மென்மேலும் என்ன செய்ய வேண்டாம் விருத்தியாகும் என்ற வகையில் உங்களினுடைய அந்த நகர்வு என்ன செய்ய வேண்டாம் காணப்பட வேண்டும். உங்களுக்குரிய அந்த நகர்வு எந்த நகர்வு வேண்டாம், அந்த மேடை பேச்சினுடைய அந்த நகர்வு காணப்பட வேண்டும். இதில் பெரும்பாலும் இன்றைய காலத்தில் பார்த்தீங்களென்றால் ஆண்களுக்கு சரிநிகனாக பெண்கள் எல்லா துறைகளிலும் தங்களோட திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். கல்வி, விஞ்ஞானம், ஏனைய துறைகளை அவதானிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பொருத்தமான ஒரு உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த நிலையிலும் வைத்து நோக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு உயர்ந்த நிலையில் இருக்கிற பெண்கள் நாட்டினுடைய அந்த எதிர்கால நலனுக்காக தங்களுடைய அளப்பரிய பணிகளை ஆற்றியுள்ளார்கள். அதனால தான் பெண்களின் உரிமைகளை அந்த ஞாபகப்படுத்தும் முகமாக
சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டும் எங்களுடைய நாட்டினுடைய பிரதமரை எடுத்துக்கொண்டார் கிரணி அமரசூரிய என்பவரும் ஒரு பெண்ணாக இருக்கிறார், ஒரு கல்வி அமைச்சராக இருக்கின்றார் என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த மேடை பேச்சை என்ன செய்யணும் என்றால் எழுதுவதற்கு முயற்சித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேடை பேச்சு என்பதை என்ன இருக்க வேண்டால் அந்த மேடையில் இருக்கிற ஆட்களுக்கு அந்த கருத்துக்கள் பூரணமான முறையில் சென்றடைய வேண்டுமென்றால் நாங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் தெளிவான ஒரு கருத்துக்களாக காணப்பட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது. தெளிவாக இருக்கின்ற கருத்தை தான் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் விரும்புவார்கள். ஒரு மேடை பேச்சில் பெண்களினுடைய மதிப்பை பற்றிய உயர்வான அந்த சிந்தனைகளையும் உயர்வான எண்ணங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம்டா பின்பற்றி உரிய மகத்துவத்தை கொடுத்து தான் நாங்கள் எங்களோட கருத்துக்களை ஆணித்தரமான முறையில் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இது மேடை பேச்சு என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். அடுத்தது உரையாடல். தற்காலத்திலே இணையவழி கல்வி மாணவர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. இணையவழி கற்க பல முன்னேற்றகரமான அம்சங்களை கொண்டுள்ள போதிலும் பல புதிய வகையிலான சிக்கல்களையும் தோற்றுவித்துள்ளது. இணையவழி கல்வியால் நன்மைகளே பெரிதும் ஏற்படுகின்றன என கருதும் ஒருவருக்கும் தீமைகள் பெரிதும் ஏற்படுகின்றன என கருதும் மற்றொருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். இணையவழி கற்கையால் நன்மைகளும் இருக்கின்றதாம், தீமைகளும் இருக்கின்றதாம். அவ்வாறு நன்மை தீமைகளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு உரையாடல் ஒன்று கேட்கப்படுது. உரையாடல் என்னென்றால் ரெண்டு தரப்பினரிடையே கருத்துக்களை பரிமாறுவதற்கான ஒரு வழிமுறையாக கருதுவது உரையாடல். உரையாடலே நாங்கள் என்ன செய்யறால் எங்களோட விடயங்களை எங்களோட ஆணித்தரமான கருத்துக்களை நாங்கள் வைக்கிற பொழுது அவர் என்ன செய்யாண்டா சில விளங்காத விடயங்களை அவர் என்ன செய்வார்ண்டா கேட்டுக்கொள்வார். இணையவழி கற்றலண்டா என்னென்றால் அதாவது தொலைபேசியின் வழியாக வீட்டிலே இருந்தவாறு கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இணையவழி கற்றல். இந்த இணையவழி கற்றலினூடாக நன்மைகளும் இருக்கின்றது, அதேவேளை தீமைகளும் இருக்கின்றது. என்னென்ன நன்மைகள் இருக்கின்றால் வீட்டில் இருந்தவாறு கற்றுக்கொள்ள முடியும். பல்துறை சார்ந்த கற்றல் படிப்பு இல்லாதோரும் பயன்பெறலாம். வகுப்பு போக வேண்டிய தேவைப்பாடு இல்லை. தொலைபேசியிலே நாங்கள் அந்த வகுப்பில் இணைந்து கொண்டு எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேடி கேட்கும் சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். சிறந்த ஆசிரியர்களிடம் கற்க முடியும். பயணச் செலவு நேர விரயம் குறைக்கப்படும். வகுப்பண்டா தான் நாங்கள் போக வேண்டி வரோம். இது தொலைபேசியின் ஊடாக நாங்கள் கற்கின்ற பொழுது அதிகளவான பணச்செலவுகளோ அல்லது செல்ல வேண்டிய பிரியாண செலவுகளோ எங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாது. இணையவழி கல்வியின் தீமைகளும் கணக்க இருக்குது. தீய வழிக்கு விட்டு செல்லல், தொடர்ந்து நாங்கள் தொலைபேசியை பார்த்து கொண்டு கண்ணினுடைய பார்வை குறைவடையும், கல்வி மீதான நாட்டம் குறைவடையும், பொருத்தமற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுதல், பிழையான இடைத்தொடர்புகள் ஏற்படுத்தப்படுதல், ஆசிரியர் மாணவர் இடைவினை உறவு இல்லை, எங்களுக்கான செயற்பாடுகளுக்கு பூரணமான சந்தர்ப்பம் இல்லை, உடல் சார்ந்த திறன்களுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. இது இணையவழி கற்றலின் தீமைகள் ஆக என்ன செய்வண்டால் காணப்படும். ஒரு விடயத்துக்கு நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கிறது. நன்மை இருக்கிற அதேவேளை தீமையும் அதிகளவான தாக்கத்தை என்ன செய்வண்டால் ஏற்படுத்தும். இவ்வாறான விடயத்தை அடிப்படையாக கொண்டு
அந்த கேள்விக்குரிய விடையை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இன்று இவ்வளோ பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.